கிரேவி மாதிரி செஞ்சு சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு போதுமான அளவு, குழந்தைகளுக்கு போதுமான அளவு பால் தானாவே சுரந்துடும். மருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னா சத்தாவரி கலந்த மருந்துகள், எந்த மருந்துகள் வேணா எடுத்துக்கலாம். அது பவுடராகவும் கிடைக்குது, இல்ல சத்தாவரி லேகியமாகவும் கிடைக்குது, இல்ல புரோட்டீன் கலந்த சத்தாவரியாகவும் கிடைக்குது. பேசிக் சத்தாவரி கலந்த பொருட்கள் எது வேணாலும் சித்த மருத்துவ ஆலோசனை பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் போதுமான அளவு சுரந்து குழந்தைகளுக்கு தேவையானது கிடைக்கும். ஏன்னா நம்ம தாய்ப்பால் சுரக்கல அப்படின்னு ஒரு டின் பால், பவுடர் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த சுவை இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சுவை குழந்தைகள் பிடிக்கிற மாதிரி தான் அவங்க பவுடரே செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தாய்ப்பால் திரும்பவும் குழந்தைகள் அருந்தாது. அதனால முதல் 6 மாதம் கட்டாயம் தாய்ப்பால் கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அவங்க ஆயுட்காலம் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல எப்போதும் இருக்கும். ஆரோக்கியமா வாழும். எதை பத்தி பேச நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தாக்கரா எடுத்துங்க.